இன்றைய தேதி 25/1/2026 ரிவைஸ் 2/4/2008 அன்று அவைத்த பாப்ததற்குரிய மகா வாக்கியங்கள். இன்றைய அவைத்த முரளிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை நாம் கேட்போம். முரளின் தலைப்பு: இந்த வருடம் 4 பாடத்திலும் அனுபவத்தின் அதிகாரி ஆகுங்கள், லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமானவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா 4 பக்கத்திலும் உள்ள தன்னுடைய திருப்தி மணிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொருவரின் முகத்திலும் திருப்தியினுடைய ஜொலிப்பு தென்படுகின்றது. திருப்தி மணிகள் தனக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள், பாபாவுக்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். யார் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்கள் தனக்கு அன்பானவர்களாக, பாபாவிற்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள், பரிவாரத்திற்கும் அன்பானவர்களாக இருப்பார்கள். என திருப்தி என்பது மகான் சக்தியாகும். அனைத்து பிராப்திகளும் நிறைந்திருக்கும் பொழுதுதான் திருப்தியினுடைய தாரணை என்பது ஏற்படுன்றார் பாபா. இப்போ திருப்தியாகும் எப்பொழுது எல்லா பிராப்திகளும் நிறைந்திருக்கின்றதோ அப்பொழுது. ஒருவேளை பிராப்திகள் குறைவாக இருந்தால் திருப்தியும் கூட குறைவாக இருக்கின்றது. திருப்தி மற்ற சக்திகளையும் கூட தூண்டிவிடப்படுகிறது. திருப்தியான சூழ்நிலை மற்றவர்களுக்கும் கூட சக்திக்கு தகுந்தவாறு திருப்தியினுடைய வைப்ரேஷனை கொடுக்கின்றது. யார் திருப்தியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அடையாளம் மகிழ்ச்சியாக தென்படுகிறார்கள். எப்பொழுதுமே முகம் இயல்பாகவே புன்முறுவலுடன் இருக்கும். திருப்தியான ஆத்மாவிற்கு முன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் சுயத்தின் மனநிலையை அசைக்க முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் திருப்தியான ஆத்மாவிற்கு அது ஒரு கார்ட்டூன் ஷோவின் விளையாட்டாக தென்படுண்டார், ஒரு பொம்மலாட்டம் போல தென்படுண்டார். ஆகையினால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழப்பத்தில் வருவதில்லை. மேலும் பிரச்சனைகள் அவர்கள் மீது போர் புரியாது, அது தோல்வி அடைந்து விடுகிறது. பிரச்சனைகள் அவங்க மேலே எந்த விதமான போர் புரியாதது, ஃபைட் பண்ணாது, பிரச்சனைகள் தோல்வி அடைந்து விடுகிறது. ஆகையினால அதீந்திர சுகத்தின் மனதிற்கு இதமான வாழ்க்கை அனுபவம் ஏற்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் தன்னை சோதனை பண்ணுங்க. பாப்தாதாவின் வரதானமும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தினந்தோறும் அமிர்த வேளையில் விதவிதமான ரூபத்தில் குஷியாக இருங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள், இதுதான் கிடைக்குதுன்றார் பாபா. தினந்தோறும் கொடுக்கும் வரதானம் அனைவருக்கும் கிடைக்கின்றது. பாப்தாதா அனைவருக்கும் ஒன்று போலவே ஒன்றாகவே தான் வரதானத்தை கொடுக்கிறார். தினந்தோறும் பாபா என்ன பண்ணுறாரு, குழந்தைகளுக்கு அமிர்த வேலை விதமான ரூபத்தில் வரதானத்தை கொடுக்குறாரு, ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு. ஆனால் எதில் வித்தியாசம் ஏற்படுகிறது? நம்பர் வார் ஏன் ஏற்படுகிறது? எல்லோருக்கும் பாபா ஒரே போல தான் வரதானத்தை கொடுக்குறாரு. ஆனால் தாரணை பண்ணுறதில் வித்தியாசம் ஏற்படுது. நம்பர் வார் ஏன் ஏற்படுது? வள்ளல் ஒருவரே, அதாவது கொடுக்கக்கூடியவரும் ஒருவரே, பரிசு பொருளும் ஒன்றுதான். சிலருக்கு அதிகமாக, சிலருக்கு குறைவாக கொடுப்பது கிடையாது. பரந்த மனதோடு தான் கொடுக்கிறார். ஆனால் என்ன வித்தியாசம் ஏற்படுகிறது? அதன் சப்தம் என்ன? அதன் சப்தம் பாப்தாதா வரை அடைந்துள்ளது. என்ன சப்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த வித்தியாசத்திற்கான சப்தத்தை சொல்கிறார் பாப்பா. சில வேளைகளில் சிறிதளவு, அதாவது கபி எப்பயாவது தோடா கொஞ்சம் இந்த சப்தம் இப்பொழுதும் பாப்தாதாவை வந்தடைகிறது. பாப்தாதா கூறியுள்ளார், பிராமண ஆத்மாக்களின் வாழ்க்கையில் அகராதியிலிருந்து இந்த 2 வார்த்தைகளை நீக்கப்பட வேண்டும் அப்படின்றார் பாப்பா. எந்த 2 வார்த்தை? இந்த கபி தோடா எப்பயாவது, அது சில வேளைகளில் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தைகள் நீக்கப்பட வேண்டும்ன்றார். ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சோதனை பண்ணுங்க. சர்வ சக்திகள் சதா இருக்கின்றதா? எப்பயாவது இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் சதா இருக்கிறதா?
கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைந்திருக்கிறதா, அந்த மாதிரி பாபா வந்து செக் பண்ண சொல்கிறார். சர்வசக்திகள் சதா இருக்கின்றதா, அனைத்து குணங்களும் சதா இருக்கின்றதா, உங்களுடைய பக்தர்கள் உங்கள் குணங்களை பாடும் பொழுது என்னவென்று சொல்லி பாடுகின்றார்கள்? அவ்வப்பொழுது குணத்தின் வள்ளல் என்று பாடுகின்றார்களா? பாப்தாதா ஒவ்வொரு வரதானத்திலும் சதா என்ற வார்த்தையை தான் பாடுகிறார். சதா சர்வசக்திவான், சில நேரம் சர்வசக்திவான், சில நேரம் சர்வசக்திவான் என்று கூறுகிறாரா? ஒவ்வொரு நேரமும் 2 வார்த்தைகள் நீங்களும் சொல்கின்றீர்கள், பாபாவும் சொல்கிறார், சமமானவர் ஆகுங்கள். சிறிதளவு சமமானவர் ஆகுங்கள் என்று சொல்வது கிடையாது. சம்பன்னம் மற்றும் சம்பூரணம். குழந்தைகள் என்னவெல்லாம் செய்கிறார்கள்? ஒரு சிலர்தான், அனைவரும் அல்ல. என்ன வரதானம் கிடைக்கின்றதோ அதை பற்றி சிந்தனை செய்கிறார்கள், வர்ணனை செய்து நோட்டு புத்தகத்திலும் எழுதி கொள்கிறார்கள், நினைவும் செய்கிறார்கள். ஆனால் வரதானம் என்ற விதைக்கு பலனை அறுவடை செய்வது இல்லை. விதையிலிருந்து பலன் வருவது இல்லை, பழம் வருவதில்லை. வர்ணனை மட்டும் செய்து மிக நல்ல வரதானம் என்று குஷியை அடைந்து விடுகிறார்கள். வரதானம் என்பது விதை, ஆனால் எந்த அளவு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அந்த அளவு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். பலன் அளிப்பதற்கான ரகசியம் என்ன? நேரத்திற்கு தகுந்தபடி காரியத்தில் அதை பயன்படுத்தணுன்றார் பாபா. பாபா நமக்கு வரதானத்தை கொடுத்துட்டாரு, ஆனால் இந்த வரதானத்தை நேரத்திற்கு தகுந்தபடி காரியத்தில் பயன்படுத்தணும். நோட்டு புத்தகத்தில் எழுதுவது மிக நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது என்று மட்டும் வர்ணனை செய்கிறார்கள். ஆனால் நடைமுறையில் பயன்படுத்த மறந்து விடுகிறார்கள். நல்லா இன்றைக்கி பாபா நல்லா வரதானம் கொடுத்துருக்கிறார், ரொம்ப நல்லா வரதானம் கொடுத்துருக்கான்ட்டு இந்த மாதிரி எழுதுகிறாங்க, வர்ணனை மட்டும் செய்கின்றார்கள். ஆனால் நடைமுறையில் பயன்படுத்த மறந்து விடுகின்றார்கள். பாபா மிக நன்ற வரதானம் கொடுத்திருக்கிறார். ஆனால் எதற்காக கொடுத்திருக்கிறாரு? அதை பலன் உள்ளதாக மாற்றுவதற்காக கொடுத்திருக்கிறார். விதையின் மூலம்தான் பலன் அதிகரிக்கின்றது. வரதானத்தை சிந்தனை செய்கின்றீர்கள், ஆனால் வரதான சொரூபமாவதில் நம்பர்வார் ஆகிவிடுகின்றார்கள். மேலும் பாப்தாதா ஒவ்வொருவரின் பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவின் மன ஆசையை சொல்லியிருக்கின்றார். அனைவரும் கையையும் தூக்கி இருந்தீர்கள், நாம் காரணத்தை நிவாரணம் செய்து சமாதானம் சுரூபம் ஆவது என்பது நினைவில் இருக்கிறதா? வீட்டுப்பாடம் நினைவில் இருக்கா? ஏன்னா அந்த நேரத்தில் பாப்தாதா வீட்டுப்பாடம் கொடுத்து வந்திருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டுப்பாடம் நினைவில் இருக்கிறதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. இது மிகவும் குறைவான ரிசல்ட்டாக இருக்குன்றார். அந்த அளவுக்கு பாபா எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லாதனால மிகவும் குறைவான ரிசல்ட்டாக இருக்குன்றார். அன்பினுடைய நிரூபணம் இருக்குது. யாரிடம் அன்பு இருக்கின்றதோ, இன்றைய உலகத்தில் தேக உணர்வின் அன்பில் பலியாகி விடுகிறார்கள். பரமாத்மா அன்பிற்கு பின்னால் பாபா சொல்கிறார் என்றால் குழந்தைகளுக்கு செய்ய கடினமா என்ன? அப்போ நல்ல நல்ல பாடலைத்தான் பாடுகிறார்கள். பாபா, நாங்கள் உங்களிடம் தீபத்தில் பலியாகும் விட்டில் பூச்சியாக இருக்கின்றோம் என்று. இது போல் குழந்தைகள் நல்ல நல்ல பாடலாம் பாடுறீங்க. எனவே காரணம் என்ற வார்த்தையை சுவாகா செய்ய முடியலையா? ஏன்னா பாபா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருந்துருக்கிற டைமில் காரணம் சொல்கிறதுக்கு எதுக்கெடுத்தாலும் காரணம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த காரணத்தை நிவாரணம் செய்து சமாதான சுரூபம் ஆக வேண்டும். இதை பாபா கேள்வி கேட்குறாரு. குழந்தைகளே, காரணம் என்ற வார்த்தை சுவாகா செய்ய முடியலையா உங்களுக்கு? நீங்கள் காலத்தை பார்க்கும் பொழுது இது காலத்தின் அழைப்பு என அதை பற்றி பேசுகின்றீர்கள். பக்தர்களின் அழைப்பு, காலத்தின் அழைப்பு, துன்பத்தை அனுபவிக்கும் ஆத்மாக்களினுடைய அழைப்பு, உங்களுடன் அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் உள்ள ஆத்மாக்களினுடைய அழைப்பு, அதை நிறைவேற்றுவீர்கள் தானே நீங்கள் என்று பாபா கேட்குறாரு. ஏன்னா பக்தர்கள் கூக்குரல் இடுகின்றார்கள் இல்லையா? டைம் கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆத்மாக்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, அவங்களுடைய அந்த ஆசைகளை, அவருடைய அழைப்புகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் தானே. உங்களின் பட்டம் என்ன? உங்களுடைய கடமை என்ன? எந்த கடமைக்காக நீங்கள் பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள்? உலகை மாற்றுபவர்கள் என்பதே உங்களுடைய பட்டன்றார் பாபா.
உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய உங்களுடைய கடமைக்கு துணையாக இருப்பது யார்? பாப்தாதாவுடன் இந்த காரியத்தில் நிமித்தமாக இருக்கின்றீர்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது கூட கையை தூக்குவீர்கள். செய்தீர்கள் என்றால் அனைவரும் கையை தூக்கி விடுகின்றீர்கள். லட்சியம் வைக்கின்றீர்கள். பாப்தாதா பார்க்கிறார், முழுவதுமாக இந்த வருடத்தின் சீசனில் அனைவரும் சங்கல்பம் செய்தீர்கள். வெற்றிக்கான சாவி என்ன? திடத்தன்மை. வெற்றிக்கான சாவி என்ன? திடத்தன்மை. செய்தே ஆக வேண்டும். அதற்கு பதிலாக அவ்வப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறது, செய்து விடுவோம். இந்த எண்ணம் திடத்தன்மையை சாதாரணமாக ஆக்கிவிடுன்றார். திடத்தன்மையில் காரணம் என்ற வார்த்தையே வராது. நிவாரணம் கிடைத்துவிடும். காரணம் வந்தாலும் கூட சோதனை செய்யும்பொழுது காரணம் நிவாரணமாக ஆகிவிடும். பாப்தாதா ரிசல்ட்டை சோதனை செய்யும் பொழுது என்ன பார்த்தார்? ஞானம், யோகா, தாரணை ஸ்வரூபம், சேவாதாரி, இந்த 4 பாடத்திலும் ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கு தகுந்தவாறு ஞானத்தை, யோகத்தை, தாரணையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சேவையும் கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 4 பாடத்திலும் அனுபவி சொரூபத்தில், அனுபவத்தின் அத்தாரிட்டியில் அதில் குறைபாடு என்பது தென்படுகிறது. அனுபவ ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபத்தில் கூட அனுபவ ஸ்வரூபம் என்றால் ஞானத்தை நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. எனவே அனுபவ மூர்த்தி என்றால் ஞானம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? ஞானத்தினுடைய லைட் மற்றும் மைட் ஆகும். ஞானத்தில் அனுபவ மூர்த்தினா என்ன அர்த்தம்? நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது நல்லா தெளிவாக தென்பட வேண்டும். ஞானத்தின் லைட்டு மற்றும் மைட் ஆகும். எனவே அனுபவ ஸ்வரூபம் என்றாலே ஞானம் நிறைந்த ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்குன்றார்? லைட்டு மற்றும் மைட்டாக இருக்க வேண்டும். இது இயல்பாக இருக்கணுன்றார் பாபா. ஞானி என்றாலே ஞானம் நிறைந்தவர். ஞானத்தை தெரிந்து கொள்வது, வர்ணனை செய்வதன் கூடவே ஒவ்வொரு செயலிலும் லைட் மற்றும் மைட்டாக இருக்க வேண்டும். அனுபவ ஸ்வரூபத்தின் மூலம் ஒவ்வொரு செயலும் இயல்பாக சிரேஷ்டமானதாக மற்றும் வெற்றி பெறும். கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காது. ஏன்னா ஞானத்தின் அனுபவசாலியாக இருக்கின்றீர்கள். அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி அனைத்து அத்தாரிட்டியை விட சிறந்தது. ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கும் ஞான ஸ்வரூபத்தின் அத்தாரிட்டியிலிருந்து ஒவ்வொரு செயலை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றார் பாபா. அனுபவத்தின் அத்தாரிட்டி என்ற இருக்கையில் அமர்ந்திருந்தால் சிரேஷ்டமான காரியம் மற்றும் வெற்றி ஸ்வரூபம் இயல்பாகவே தென்படுகின்றார். யோசிக்கிறீர்கள், ஆனால் அனுபவ ஸ்வரூபம் ஆக வேண்டும். யோகயுக்து, ராஜயுக்து இயல்பாக இருக்கும். தாரணையிலும் கூட அனைத்து குணங்களும் தானாகவே ஒவ்வொரு செயலிலும் தென்படும். அப்படிப்பட்ட அனுபவ ஸ்வரூபத்தில் சதா இருக்க வேண்டும். அனுபவம் என்ற சீட்டில் செட்டாக வேண்டும். இதில் கவனம் வைக்க வேண்டும். இது அவசியமாக இருக்கின்றது. அனுபவத்தின் அத்தாரிட்டி என்ற இருக்கை மிகவும் மகான் தன்மை நிறைந்தது. அனுபவசாலியை மாயா அழிக்க முடியாது. மாயாவினுடைய அதிகாரத்தை விட அனுபவசாலியினுடைய அதிகாரம் கோடி மடங்கு உயர்ந்தது. யோசிப்பது தனி, சிந்தனை செய்வது தனி. அனுபவம் நிறைந்தவராக இருந்து நடந்து கொள்வது இப்பொழுது இதனுடைய அவசியம் என்பது இருக்கின்றார் பாபா. பாப்தாதா பார்க்கிறார், ஒரு பாடத்தில் அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். அந்த பாடம் என்ன? சேவை என்ற பாடத்தில். சேவை என்ற பாடத்தில் அதிகப்படியாக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். நாலாபுரத்திலிருந்தும் பாப்தாதாவிடம் சேவைக்கான மிக நல்ல நல்ல செய்திகள் வருகின்றன. மேலும் ஊக்கம் உற்சாகமான செய்திகள் இந்த வருடத்தின் கணக்குப்படி நன்றாக காண்பித்துள்ளீர்கள். ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு ஜோனும் விதமான ரூபத்தில் சேவையில் வெற்றி அடைந்துள்ளார்கள். இதற்காக பாப்தாதா ஒவ்வொரு ஜோனிற்கும் ஒவ்வொரு வர்க்கத்தினருக்கும் பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள். நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குகின்றீர்கள். ஆனால் இப்போ நேரத்திற்கு தகுந்தபடி அச்சானக், அதாவது எதிர்பாரா விதமாக என்ன ஆகும்? திடீர்னு நடக்கின்றார். திடீரென்று நடந்துவிடும்.
இப்பொழுது அச்சானக் சீசனாக இருக்கின்றார். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கின்றார். இந்த வருடத்தில் எத்தனை பிராமணர்கள் திடீரென்று சென்று விட்டனர் என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். திடீரென்று ஒலிக்கும் மணி இப்பொழுது மிக வேக வேகமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அதன்படி இப்பொழுது இந்த வருடத்தில் 4 பாடத்திலும் அனுபவ சுரூபமாக எந்த அளவு ஆகியிருக்கின்றேன் என 4 பாடத்திலும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். ஒருவேளை ஏதாவது ஒரு பாடத்தில் தேர்ச்சிக்கான மதிப்பெண்ணை விட குறைவாக இருந்தால் பாஸ் வித் ஆனரனுடைய மாலை, பாப்தாதாவினுடைய கழுத்து மாலை எப்படி நீங்கள் ஆவீங்க என்று பாபா கேட்குறார். ஏதாவது ஒரு விதத்தில் தோல்வி அடைபவர்கள் பாபாவினுடைய கழுத்து மணி மாலையாக ஆக முடியாது. இங்கு கையை உயர்த்தும் பொழுது அனைவரும் என்ன சொல்கின்றீர்கள்? லக்ஷ்மி நாராயணன் ஆவோம். லக்ஷ்மி நாராயணராக அல்லது லக்ஷ்மி நாராயணருடைய குடும்பத்தின் உறுப்பினராக இருப்பது, அப்படி ஆவது கூட உயர்ந்த பதவியாக இருக்கின்றார் பாபா. லக்ஷ்மி நாராயணனுடைய பதவி எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியோ, அதே போல் லக்ஷ்மி நாராயணனுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினராக ஆவது கூட ரொம்ப உயர்ந்த பதவி. அதனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பாபா சொல்கிறாரு, இப்போது மிக வேகமாக பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருங்கள் மற்றும் தன்னுடைய பறக்கும் கலையின் வைப்ரேஷன் மூலம் வாயு மண்டலத்தில் உதவியின் நிறைந்த சூழலை பரப்புங்கள். வாயு மண்டலத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம பரப்பணுண்டா, நல்ல வைப்ரேஷனை பரப்ப வேண்டும். இயற்கையை மாற்றம் செய்து காட்டுவோம் என்று நீங்கள் அனைவரும் இயற்கைக்கு சவால் விட்டீர்கள், உறுதிமொழி செய்துள்ளீர்கள் அல்லவா? எனவே தன் இனத்தை சேர்ந்த மனித ஆத்மாக்களை துக்கம் மற்றும் அசாந்தியிலிருந்து மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியாதா என்று பாபா கேட்கிறார். முதலாவது நீங்கள் உறுதிமொழி செய்துள்ளீர்கள், இரண்டாவது பாப்தாதாவிற்கும் கூட உறுதிமொழி செய்திருக்கின்றீர்கள். நாங்கள் அனைவரும் உங்களுடைய காரியத்திற்கு கூடவே இருக்கின்றோம், பரந்தாமத்திலும் கூடவே இருக்கின்றீர்கள், மேலும் ராஜ்யத்தில் கூட பிரம்மா பாபா கூடவே இருக்கிறோம். இந்த உறுதிமொழியை செய்தீர்கள் இல்லையா? எனவே கூடவே வருவோம், கூடவே இருப்போம், மேலும் இப்பொழுதும் கூடவே இருக்கின்றோம். எனவே பாபாவின் இஷாரா நேரத்திற்கு ஏற்றவாறு நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அச்சானக் எவர் ரெடி? தாதிஜி அவர்கள் சென்று விடுவார் என்று நினைத்தீர்களா? என்ன நடந்தது? திடீரென்று விளையாட்டை நீங்கள் பார்த்தீர்கள் தான் என்றார். அச்சானக் என்றார் பாபா. தாதிஜி எப்படி இருந்தாங்க? எவரடியாக இருந்தாங்க, திடீரென்று சென்று விட்டார்கள். நினச்சி பார்த்தீங்களா? திடீர்னு தாதி போவான்னு நினச்சி பார்த்தீங்களா? விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்க தானே அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இந்த வருடத்தில் எவரடியாக நீங்கள் ஆக வேண்டும்? பாபாவினுடைய மனதின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஆசைகளின் தீபம் ஆகியே தீர வேண்டும். பாப்தாதாவும் கூட குழந்தைகள் இல்லாமல் தனியாக செல்ல முடியாது. பாருங்க, பிரம்மா பாபாவும் கூட குழந்தைகளாகிய உங்களுக்காக முக்தியினுடைய கதவையை திறப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். அட்வான்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் காத்து கொண்டிருப்பவர்கள் அல்ல, ஏற்பாடு செய்பவர்கள். அதனால் இந்த வருடம் லட்சியத்தை வையுங்க. ஆனால் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக வையுங்க. லட்சியம் உயர்ந்ததாக இருக்குது, ஆனால் லட்சணத்தில் குறைபாடு இருக்குது. அதுபோல் இருக்கக்கூடாது. லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்க வேண்டும். உங்களுடைய மனதின் ஆசை என்ன? சமமானவர் ஆவது, பாபாவிற்கு சமமாக ஆகுவது. லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக இருக்கும் பொழுது, ரெண்டும் எப்போ சமமாக இருக்குதோ அப்பொழுது தான் இந்த ஆசை என்பது நிறைவேறும். என்ன ஆசை? பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய ஆசை. இப்போ திடத்தன்மை நம்முடைய பிறப்புரிமை. இந்த எண்ணத்தை அனுபவ சுரூபத்தில் கொண்டு வாருங்கள். எதை சொல்கிறேனோ அதை அனுபவத்தில் கொண்டு வருகிறேனா என்பதை சோதனை செய்யுங்கள். நான் ஒரு ஆத்மா என்ற முதல் வார்த்தை சோதனை பண்ணுங்க. ஆத்மஸ்வரூபத்தின் அனுபவபூர்வமாக அத்தாரிட்டி ஸ்வரூபமாக இருக்கின்றேனா? ஏன்னா அனுபவ அத்தாரிட்டி தான் நம்பர் 1ஆக இருக்கிறது. அனுபவத்தின் அந்த அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியது தான் நம்பர் 1ஆக இருக்குது. நல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சுயநிலையில் நிலைத்திருக்க முடியாதா?
அந்த மாதிரி உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய சுயஸ்திதியில் சுயநிலையில் நிலைத்திருக்க முடியுமா? மனதை ஒருமுகப்படுத்தும் தன்மை நன்றாக இருக்கிறது. 3 புள்ளிகளின் நினைவு சொரூபத்தில் இருக்க முடியும் அல்லவா? முற்றுப்புள்ளி போதும். முற்றுப்புள்ளி என்றார் பாபா. போதும், நல்லது. இப்பொழுது ஒரு நொடியில் நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி என்ற சிரேஷ்டமான சுயமரியாதையில் இருக்கின்றேன். இந்த ஆன்மீக சுயமரியாதையின் நஷாவில் நிலைத்திருங்கள். எந்த ஒரு நஷாவில் இருக்கணுன்றார்? நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி. இந்த ஒரு சிரேஷ்டமான சுயமரியாதையில் இந்த ஒரு நஷாவில் நிலைச்சிருங்க. இதே சிம்மாசனதாரி ஆத்மா இந்த அனுபவத்தின் அன்பில் மூழ்கிவிடுங்கள். வரதானம்: தர்மம் மற்றும் கர்மம் இரண்டும் சரியாக சமநிலையில் வைக்கக்கூடிய திவ்ய மற்றும் சிரேஷ்ட புத்தி நிறைந்தவர் ஆகுக. நம்முடைய தர்மம் என்ன மற்றும் கர்மா, நம்முடைய தர்மத்துக்கு ஏற்றாற் போல கர்மம் இருக்க வேண்டும்ன்றார். தர்மம் மற்றும் கர்மம் இரண்டும் சரியாக சமநிலையில் வைக்கக்கூடிய திவ்ய மற்றும் சிரேஷ்ட புத்தி நிறைந்தவர் ஆகுக. செயல் செய்யும் பொழுது தர்மம், அதாவது தாரணை கூட சம்பூர்ணமாக இருந்தால், தர்மம் மற்றும் கர்மத்தின் இரண்டும் சமமாக சரியாக இருப்பதால் பிரபாவம் அதிகரிக்கின்றார் பாபா. செயல் முடிந்த பிறகு தாரணை நினைவில் வருகிறது என்பது அல்ல. இது நம்மளுடைய தர்மமே இல்லையே, இதை நம்ம செஞ்சிட்டோமே, அது போல இருக்கக்கூடாது என்றார். செயல் முடிந்த பிறகு தாரணை நினைவில் வருகிறது என்பதல்ல, புத்தியில் 2 விஷயங்களும் சமமாக சரியாக இருந்தால் சிரேஷ்ட புத்தி உடையவர் என்று சொல்லலாம். இல்லை என்றால் சாதாரண புத்தி. செயலும் சாதாரணமாக, தாரணை சாதாரணமாக இருக்கின்றார். எனவே சாதாரண தன்மையில் சமமான நிலையை கொண்டு வர முடியாது. ஆனால் சிரேஷ்ட தன்மையில்தான் சமமான தன்மை என்பது இருக்கும். காரியம் சிரேஷ்டமாக இருப்பதை போன்று தாரணை கூட சிரேஷ்டமாக இருக்கும். ஸ்லோகன்: தன்னுடைய மனம் புத்திய அனுபவம் என்ற இருக்கையில் அமர்த்து விட்டால் ஒருபொழுதும் அப்செட் ஆக மாட்டீர்கள். அவ்வக்த இஷாரா: பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். ஞானஸ்வரூபம்: மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆன பிறகும் ஒருவேளை யுக்தாக செயல் செய்யவில்லை என்றால் இந்த கர்ம பந்தனம் அஞ்ஞான காலத்தில் கர்ம பந்தனத்தை விடவும் பல கோடி மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த காரணத்தினால பந்தன் முக்த ஆத்மா சுதந்திரம் இல்லாத காரணத்தினால எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய முடிவதில்லை. ஆகினால யுக்தி கர்மத்தின் மூலம் முக்தி அடையுங்கள்ன்றார் பாபா.